வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு. வறண்ட வானிலை தொடருமாக இருந்தால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி சுட்டிக்காட்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை தொழிப்பதற்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று லக்ஷ்மண் நிபுணராட்சி தெரிவிப்பு. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் புலனாய்வு அமைப்புகள் ஜனாதிபதி அனுரவுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இன்று 7வது நாளாக நடைபெற்று வரும் வரவு செலவு திட்டம் தொடர்பான 2வது வாசிப்பு விவாதத்தை தொடர்ந்து இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. அதன்படி இன்று காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடிய நிலையில் காலை 10 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை விவாதம் நீடிக்கும். பின்னர் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த சூழலில் 2ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பின் போது வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு தீர்மானித்துள்ளது. இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த ரஞ்சித் மத்தும பண்டார, தற்போதைய அரசாங்கம் பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. விலையேற்றம், வரி குறைப்பு, மருந்து பொருட்களின் விலை குறைப்பு, அரச பணியாளர்களை ஏமாற்றியமை மற்றும் IMF ஒப்பந்தத்தின் மறுசீரமைப்பு செய்யாதமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்தார். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சி தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு முறை வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் நிலவும் வறண்ட வானிலை தொடருமாக இருந்தால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்ட பொறியியலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மின்சார கட்டணங்கள் 20% குறைந்துள்ளதாகவும், ஆனால் வறண்ட வானிலை நீடித்தால் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாதது என்றும் கூறினார். மின்சார சபை 140 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் அதிலும் உண்மையான லாபம் எதுவும் இல்லை என்று அவர் விளக்கினார். கடந்த ஆண்டு 140 பில்லியன் ரூபாய் இருந்த போதும் அது முழுவதுமாக செலவுகளில் இணைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இதேவேளை வறண்ட வானிலை காரணமாக இந்த வாரம் தீ கட்டுப்பாட்டு வாரம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது. மார்ச் 2ஆம் தேதி வரை தொடரும் இந்த விழிப்புணர்வு வாரம் தீ விபத்துக்களை தடுக்கும் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு புகழ்வதற்காகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கள் ஏற்பட்டவுடன் அவற்றை அணைப்பது கடினமானது என்றும் தீயால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சேதத்தை மீட்டெடுக்க முடியாது என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. மேலும் காட்டு தீக்கள் பெரும்பாலும் மனித நடவடிக்கைகளின் விளைவாக ஏற்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் மோதிக்கொள்ளும் போது எதிர்க்கட்சிகள் அச்சமடைந்து பாதுகாப்பு கோருவதன் மூலம் அவர்கள் அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதனை உறுதிப்படுத்துகின்றன என்று தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்திற்கான விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கும் நாட்டுக்கும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த வரவு செலவு திட்டத்தின் மக்களின் நினைவில் இருப்பதாகவும் பொருளாதார சிக்கல்களை மையமாக கொண்டு தற்போதைய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு செலவுகளை கட்டுப்படுத்தி நலன்புரி திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேசிய உற்பத்தியை மேம்படுத்தி அதன் முழு பயணம் மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளை கனேமுல சஞ்சீவ மற்றும் மித்தனிய கொலை சம்பவங்கள் பாதுகாத்துள்ளது. எனினும் இந்த இரு சம்பவங்களும் வெவ்வேறு தருணங்களில் நடந்தவை என்பதால் அவற்றை ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். 1980களில் ஐக்கிய தேசிய கட்சியை ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு வழிவகுத்ததாக அவர் குற்றம் சாட்டினார். 10 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி பணிப்புறக்கணிப்பு மேற்கொண்ட அரசு ஊழியர்களை அடக்க JR ஜெயவர்தன சில தனிப்பட்ட குழுக்களை பயன்படுத்திய பின்னரே பல்வேறு வகையான ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் உருவாகியதாகவும் குறிப்பிட்டார். அரசாங்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும். இவ்வகை குழுக்களுக்குள் மோதல் ஏற்பட்டாலும் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாது என்று அவர் விளக்கினார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகள் குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவோடு அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி மற்றும் சமாதான மற்றும் அபிவிருத்திக்கான ஆலோசகர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சந்திப்பின் போது நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை குறித்து இரு தரப்பினரும் விரிவாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளை கேட்டுக்கொண்டார்.
அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்வரும் வியாழக்கிழமை முக்கிய கலந்துரையாடலை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கின்றது. இந்த சந்திப்பின் போது மருத்துவர்களின் கொடுப்பனவுகள் மற்றும் விடுமுறைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்படும் என்று சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வைத்தியர்கள் தமது கடமை நேரத்திற்கு மேலதிகமாக பணிபுரியாவிட்டால் நாட்டின் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது மருத்துவர்களுக்கு தேவையான முறையில் கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை என்பதால் இது குறித்து ஜனாதிபதியோடு நேரடியாக கலந்துரையாட உள்ளதாகவும் உரிய தீர்வுகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். பல்வேறு பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்கள் மத்தியில் தோன்றுவது அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கள நாளிதழ் ஒன்றின் வெளியான செய்தி முறையின்படி இந்த விடயம் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் நாட்டில் தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் உள்ளிட்ட சில அசாதாரண நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றுக்கு பின்னால் சில சக்திகள் உள்ளனவா என்று பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கின்றனர். இதன் காரணமாக தொடர்புடைய குழுக்களை பற்றி தொடர்ச்சியாக புலனாய்வு நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீப காலமாக ஜனாதிபதி மக்களுடன் நெருக்கமாக இருந்து கூட்டங்களை நடத்தி நேரடியாக உரையாடி வரும் நடைமுறை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதுவே அவரது பாதுகாப்புக்கு சவாலாக அமையலாம் என்ற கருத்தையும் சில விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். இதன் அடிப்படையில் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பை குறைக்குமாறு பாதுகாப்பு படையினர் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் தன்னிச்சையான கைது, தடுப்பு காவல், துன்புறுத்தல் மேலும் முறைப்பாடுகளை விசாரிக்காததை முன்னிறுத்தி போலீசாருக்கு எதிரான கணிசமான அளவில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று அறிவித்துள்ளது. இந்த பிரச்சினைகளை தீர்க்க புதிய போலீஸ் நிர்வாகத்தின் கீழ் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அடுத்த ஆண்டுக்குள் உரிமை மீறல்களை கணிசமாக குறைப்பது தங்களது முக்கிய இலக்காக இருக்கும் என்று போலீஸ் தரப்பினர் இந்த சந்திப்பின் போது உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்திப்பின் போது மனித உரிமை பாதுகாவலர்களின் பாதுகாப்பு, அமைதியான போராட்ட உரிமை, பெண் போலீஸ் அதிகாரிகளின் குறைந்த பிரதிநிதித்துவம், குறிப்பிட்ட பிராந்தியங்களில் தமிழ் பேசும் அதிகாரிகள் இல்லாத பிரச்சினை என குறித்த ஆணையம் தனது அதிருப்தியினை வெளிப்படுத்தியிருந்தது. மேலும் பெண்கள், சிறுவர்கள் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை தொடர்பான முறைப்பாடுகளையும் கையாளும் போலீஸ் அதிகாரிகளும் சிறப்பு பயிற்சி பெற வேண்டும் என்பதன் அவசியத்தையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ என்ற சஞ்சீவவின் வழக்கு தொடர்பாக மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வரை வழங்கிய பெண் சந்தேக நபரான இஷாரா செவந்தியின் தாயார் மற்றும் தம்பி ஆகியோரே சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைத்ததற்காகவும் அதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவலேகம பகுதியினை சேர்ந்த 23 வயதான பெங்குர தேவகி சமிதி திவங்க மற்றும் அதே முகவரியை சேர்ந்த 48 வயதான சேசத்புர் தேவகி சமந்தி ஆகியோர் என்பதோடு இவர்கள் இது குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். திட்டமிடப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்ட கனேமுல்ல சஞ்சீவ் பிப்ரவரி 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் கொல்லப்பட்ட நிலையில் இதுவரை இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.